பாய் வீட்டு ஸ்டைலில் சிம்பிளான மசாலா கொடுத்து ஒரு ஆட்டு தலைக்கறி கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா வாங்க. இப்போ ஒரு குக்கரில் ரிஃபைண்ட் ஆயில் பாதி, கோகோனட் ஆயில் பாதி எடுத்துக்கோங்க. 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரை வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 5 செகண்ட் மட்டும் வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டு தலையை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதோட ஆட் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு சைஸில் இருக்கிற பட்டை வந்து ஒரு 6 பட்டையும் 4 ஏலக்காயும் சேர்த்து பவுடர் பண்ணி அந்த பவுடரையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட ஆட்டோட பிரெயினை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி 7லேருந்து 8 விசில் விட்டுருங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். கிரேவி இன்னும் திக்காக வேணும்னா ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்லேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைல் ஆட்டு தலைக்கறி கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.